Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோல நம்ம என்ன டீல் பண்ண போறோம் அப்படின்னா பார்ட் 6 ஆஃப் ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். நேத்து பார்ட் 4 வரைக்கும் லாஸ்ட் வீடியோல பார்ட் 4 வரைக்கும் டீல் பண்ணியிருந்தோம். அதாவது செகண்ட் குரூப் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு தேர்ட் குரூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். தேர்ட் குரூப்ல என்னென்ன அயான்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறதையும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். Al+3 Fe+3 இதெல்லாம் வரப்போகுது. அது மாதிரி இந்த அயான்ஸை தான் எல்லாமே நம்ம டீல் பண்ண போறோம். இப்போ தேர்ட் குரூப் போயிடலாமா? Al+3 ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? AlCl3 கூட NaOH ஸ்மால் குவான்டிட்டி ஆட் பண்ணும்போது நமக்கு ஜெலாட்டினஸ் ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். எக்ஸஸ் NaOH ஆட் பண்ணோம்னா சோடியம் மெட்டா அலுமினேட் ஃபார்ம் ஆகும். இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் பட் ஸ்டில் soluble in வாட்டராக இருக்க போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் புரிஞ்சிருச்சா? கலர் முக்கியம், காம்பவுண்ட்ஸ் முக்கியம், ரியேஜென்ட் முக்கியம், ரியாக்டன்ட் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லேக் டெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். AlOH3 taken AlOH taken thrice absorb blue color from solution insoluble complex which float on solution. லைக் இங்க வந்து நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃப்ளோட் ஆக போகுது, அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுல என்ன நடக்குங்கிறத விட லேக் டெஸ்ட் எதுக்கான ஒரு விஷயமா இருக்க போகுது, குரூப் 3க்கான ஒரு விஷயமா இருக்க போகுது. அதுதான் லேக் டெஸ்ட் குரூப் 3யோடது. ஓகேவா? நெக்ஸ்ட் Fe+3 பார்த்துடலாம். Fe+3 K4FeCN6 கூட ப்ரஷியன் ப்ளூ இது ஃபார்ம் பண்ண போகுது. இதுவே இது ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்கும்போது நமக்கு ப்ரஷியன் ப்ளூ ஃபார்ம் ஆகும். எக்ஸஸ் குவான்டிட்டியாக இருக்கும்போது சாலியபிள் ப்ரஷியன் ப்ளூ ஃபார்ம் ஆகும். இது இன்சாலியபிளாக இருக்க போகுது. இது நமக்கு சாலியபிள் ப்ரஷியன் ப்ளூவாக இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு SCN பிளட் ரெட் கலர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பிளட் ரெட் எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க தெரியுமா இந்த கொஷின்ஸு? ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட் ரெட் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் என்ன, இதோட அயான் எந்த ஸ்டேட்ல இருக்கு, +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கூட சேஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்படி கொடுப்பாங்கன்னா FeSCN+3 இதுல எதை சூஸ் பண்ணணும்னு நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. +2 ஸ்டேட்ல இருக்கிறது தான் நம்மளோட பிளட் ரெட் கலர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் குரூப் போயிடலாமா? ஃபோர்த் குரூப்ல Zn+2 ஃபர்ஸ்ட் சேம் தான். NaOH கூட ஆட் பண்ணும்போது ஜெலாட்டினஸ் ஒயிட் precipitate, இது ஸ்மால் குவான்டிட்டி. எக்ஸஸ் NaOH கூட சாலியபிள் சோடியம் ஜிங்கேட் ஃபார்ம் ஆக போது, இதுவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தான். நெக்ஸ்ட் Zn+2 K4FeCN6 Zn2FeCN6 ப்ளூயிஷ் ஒயிட் கலர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ப்ளூயிஷ் ஒயிட் கலர். இப்போ Mn+2 பார்த்துடலாமா? Mn+2 இதை இப்படியும் எழுதிக்கலாம். Mn+2 or MnS பிகாஸ் இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு இங்க வரும். MnCl2 ஃபார்ம் ஆகும். NaOH கூட ரியாக்ட் பண்ணோம்னா MnOH டேக்கன் ட்வைஸ், அதே O2 கூட நமக்கு ப்ரௌன் precipitate ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் Ni+2 பார்த்துடலாமா? Na+2 NiS சேம் Mnக்கு இருக்கிற மாதிரி தான். HNO3HCl NiCl2 DMG கூட நமக்கு NiDMG taken thrice which is a brilliant red color form ஆகும். நெக்ஸ்ட் CO+2 COS HNO3HCl இதுதான் aqua regia. கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை, பட் ஸ்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்ம இப்போ இல்லை, 9th 10th 8th கூட நம்ம படிச்சிருக்கோம். HNO3HCl aqua regia. நெக்ஸ்ட் COCl2 KNO2 CHCOOH கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு எல்லோ precipitate ஃபார்ம் ஆகும். precipitate கலர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இஃப் பாசிபிள் நீங்க காம்பவுண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், முடியலையா விட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் குரூப்க்கு போலாமா? ஃபிஃப்த் குரூப்ல ஃப்ளேம் டெஸ்ட். Ca+2 பிரிக் ரெட் இது ரொம்ப முக்கியம். இது ஃபர்ஸ்டே பார்த்துருந்தோம் கரெக்டா? இதுக்கு முன்னாடியே உள்ள பார்ட்ஸ்லலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தடவை இந்த 2 இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், பட் இதுதான் நிறைய பேப்பர்ஸ்ல பார்த்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் Ca+2 இந்த ரியாக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது கூட இந்த காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே அசிடிக் மீடியம்ல இருக்கு, வீக் அசிடிக் மீடியம்ல இருக்கு, ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும் which is insoluble in CH3COOH. இங்க நமக்கு ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். இதுவும் இன்சாலியபிளா தான் இருக்க போகுது. இது எல்லோ precipitate BaCrO4 எல்லோ precipitate. கால்சியம்க்கு என்ன ரியாக்ஷன், ஸ்க்ரான்ஷியம்க்கு என்ன ரியாக்ஷன், பேரியம்க்கு என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கலர் ஆஃப் த precipitate ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா?
நெக்ஸ்ட் 6th குரூப் த ஃபைனல் குரூப். அதில் வந்து Mg+2 வந்து Na2HPO4 NH4OH கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும் which is insoluble in NH4OH இருக்க போகுது. ஓகேவா? காம்பவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலர் ஆஃப் த precipitate ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? முடிஞ்சுதா? இது குரூப் அனாலிசிஸும் முடிஞ்சுது. குரூப் அனாலிசிஸ் மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டோட்டலாகவே நமக்கு முடிஞ்சுது. இதோட ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கான கொஷின்ஸை நான் வந்து டோட்டல் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொஷின் சால்விங் செஷன்ஸ் மாதிரி வச்சு நிறைய கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃப்ரீ நோட்ஸ் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பிடிஎஃபாக நான் வந்து சென்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னால் மெமரைஸ் பண்ண முடியாது, மெமரைஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நான் வந்து எக்ஸாம் நெருங்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கூட ப்ரொசீட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு கொஷின் பேப்பர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. இஃப் கொஷின் பேப்பர் இஸ் டூ டஃப், அப்போது இங்கேருந்து ஒரு 1 hour ஒரு கொஷின் தான் வரும், அதுலேருந்து நம்ம 4 மார்க்ஸ் கெயின் பண்ணலாம். இதில் டோட்டல் கண்டென்ட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாட் சிம்பிளி சும்மா ஏனோ தானோ அப்படின்னு நோட்ஸ் கொடுத்த மாதிரி இல்லாமல் ஃபுல் ஃப்ளெஷ்டு கண்டென்ட் இருக்குது. இது ஒரு குவாலிட்டியான நோட்ஸ் தான். இதை மட்டும் படித்தாலே போதும். நீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது. இந்த நோட்ஸை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட் இதில் நம்ம ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, பேலன்ஸ் இருக்கிற ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் கொஷின் சால்விங் செஷன் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? தேங்க்யூ. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.